என்ன நிலையில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒரு காணொலி எடுத்து அனுப்புனார். அந்த காணொலி உங்களுக்கு போடுறேன். கொஞ்சம் பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்துட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் சேவைக்கு அழைச்சி முதலுதவி பண்ண சொல்லி அதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி அறிவுறுத்தணும். அதன் அடிப்படையில் நம்முடைய அறிவுறுத்தலின்படி தோழர் விஜயகுமார் அவர்கள் தகவலை கேட்டு எனக்காக அந்த விஷயங்களை செய்து கொடுத்தாரு. இப்போ நான் அவங்கள பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன். அவர் இப்போ முதலுதவி சேலம் அரசு மருத்துவமனையில் முதலுதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவருக்கான சிகிச்சை போய்கிட்டு இருக்கு. அவர் நேரில் சந்தித்து அந்த மாற்றுத்திறனாளிக்கு உண்டான உதவிகளை செய்யறதுக்கு ராவணன் அறக்கட்டளையும் கைகோர்த்துருக்குறோம். ஸோ இதை பார்க்குற நீங்கள் ஏதாவது உதவி செய்யணுன்னாலும் என்னை அணுகலாம். இல்லை நேரடியாக நான் அவங்களோட சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன். ஓரிரு நாட்களில் அவருக்கு பாதுகாப்பான சூழலையும்